காலையில் வழமை மாதிரியே பாமினி கடைக்கு போகிறதுக்கு மாதிரியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். கடைக்கிட்ட போயிட்டு முதலாளிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி, முதலாளி இந்தா வாரேன், அந்த அவரை சந்தித்து நான் என் விஷயத்தை எத்தி வச்சுட்டு வரேன், அப்போ தானே நம்மளுக்கு வேறு ஏதாவது வழியாவது தேடையிலும் திரும்பி நான் கடைக்கே வந்துடுறேன் முதலாளி, இன்றைக்கி வேலை பார்க்கலாம், எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனான். முதலாளி சரி சரி நீ போ 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 பண்ணே போய் பார்த்துட்டு வா என்னன்னு சொல்லு, வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கட்டாயம் சொல்லு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அனுப்பினார். பாமினியும் அந்த வீட்டு ட்ரெஸ்ஸுக்கு எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு த்ரீவில பிடிச்சி போயிட்டு இறங்குறான். இறங்கக்குள்ள அந்த வீட்டு ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 5-6 அடி உள்ளுக்கு தூரத்தில் தான் வீடே இருக்குது. சுற்று வர சின்ன சின்ன தோட்டங்கள், சின்ன பூமரங்கள் எல்லாம் நாட்டி ஒரு அழகான பெரிய வசதியான வீடு. பார்த்தா நல்ல செழிப்பாக பண வசதி உள்ள ஒருத்தர் வீடு மாதிரி தோற்றம். போக்குள்ள ஆனால் அந்த பாமணி த்ரீவில் இறங்கி சுற்றி பார்க்கக்குள்ளே விளங்குது, எல்லாரும் கொஞ்சம் க்ரௌட் ஆகிக்குது, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி உள்ளுக்கு போக தொடங்குறா. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு போக்குள்ளே அவளுக்கு விளங்குது, சுற்றி வர ஆட்கள் இருக்கிறாங்க, நல்ல அழகாக உடுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் சந்தோஷமான மனநிலைமையில் இருந்த மாதிரி இருக்குது. வீடெல்லாம் தோரணம் எல்லாம் கட்டியிருக்கு, ஏதோ கல்யாணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு உள்ளே போயிட்டு பார்க்குறான். அந்த ஹாலில் அந்த வீட்டில் ஹாலுக்கு போக்குள்ளே அவள் விலையும் கொள்கிறா, ஒரு கல்யாண ஏற்பாடு தான் நடந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஹாலில் வலது பக்கமாக அந்த மணவரை ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு, அக்கினி குண்டம் நோக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இவள் பார்த்தோட நினைக்கிறா, ஓகே ஏதோ நல்ல முகூர்த்தம் இருந்திருக்கு போல், இன்றைக்கி கல்யாணம் நடந்திருக்கு போல் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சுற்று வர எல்லாம் முழு வீட்டையும் ஆராய்ஞ்சு பார்க்குறா. நல்ல பெரிய ஹாலெல்லாம் வச்சு ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தாராளமாக கட்டின ஒரு வீடு தான். அதே ஹாலில் ஒரு மெயினான செவத்தில் ஒரு அழகான இளம் பெண்ணோட புகைப்படம். ஆனால் என்ன பார்க்குறதுக்கு கவலையாக இருந்துச்சு தெரியுமா, அந்த புகைப்படத்துக்கு மாலை போட்டு விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. அப்படின்னா அர்த்தம் அவங்க தவறிட்டாங்கன்னு தானே. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல இளமையாக இருக்கிறாங்களே, அவங்க கடவுள் அவங்கள அவசரமாக எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட பார்வையை மற்ற பக்கத்துக்கு திருப்புறான். ஒரு நல்ல பொறுமதியான ஒரு சோஃபாவில் ஒரு நடுத்தரமான வயது, ஒரு 38-39 வயதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டுருக்காரு. அவருக்கு சைடில் ஒரு பெண்மணி மிச்சம் சீரியஸாக ஏதோ பேசி ஆறுதல் படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, நாம் சந்திக்க வந்த நபரும் அவராக தான் இருக்கும், அவர் தான் இந்த இடத்துல முக்கியமானவராக இருக்கிறாரு, முதலாளி சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்தா இவராக தான் இருக்கும்னு சொல்லி அவரை நோக்கி நடக்கக்குள்ளே அவள் காதில் விழுது. யாரோ சுற்று வர 2-3 பேர் பேசிக்கிறாங்க. பாவம்ப்பா, இத்தனை வருஷம் கழித்து இந்த மனசு மாறினதே பெரிய விஷயம், இவருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஏழை பொண்ணாக இருந்தால் நல்லா பொறுத்து போயிட்டுருப்பா, கொஞ்சம் கல்யாணம் கட்டி இந்த பிள்ளையும் தாயாக பார்த்துருப்பா, காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் பொறுத்து வாழ்ந்திருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த பொண்ணு எப்படி பண்ணிடுச்சு பாருங்க அப்படின்னு வாய்க்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறாங்க. பாமினிக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு, இங்கே என்னமோ பிரச்சனை இருக்குது, இது நான் பேசுகிறதுக்கு பொருத்தமான நேரம் இல்லை அப்படின்றத விளங்கொள்கிறா. சரி, கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக நின்று பார்ப்போம், என்னமாவது யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு ஒரு செவத்தில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நிற்கிறான். ஒரு அம்மாவை பார்த்து கொஞ்சம் நேரம் பாமினியை பார்த்துட்டு இருந்துட்டு வந்து கேட்குறாங்க, யார் மணி, என்ன விஷயமா வந்திருக்க, ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்க, என்ன விஷயம், யார் நீ அப்படின்னு கேட்குறான். அப்புறம் இல்லை அம்மா, இவங்களை சந்தித்து ஒரு உதவி கேட்டு வந்தேன், தன்னோட கடை முதலாளிகிட்ட பேரை சொல்லி அவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார், கொஞ்சம் காசு விஷயமா ஒரு உதவி கேட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையாம்மா, இப்போ பேசலாமா அவர்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் பாமினி தயக்கத்தோடே கேட்குறான். அவள் பாமினி என்ன கேட்டான்னு தெரியல, ஒன்று அழ தொடங்கிட்டான். அந்த செவத்தில் இருக்கிறது என் பொண்ணுதாம்மா, மகாராசி, ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா இந்த வீட்டில், ஒரு புள்ளையை பெற்று போட்டு தன் உசுரை கொடுத்துட்டு போயிட்டா. இந்த மனுஷனும் அந்த பத்தினியே நினச்சிக்கிட்டு வேறு வாழ்க்கையே வேணான்னு சொல்லி 4-5 வருஷம் ஓட்டிட்டாரு. பிள்ளைக்கும் 4 வயசு ஆயிடுச்சுமா. சரி, 5 வருஷம் ஆகிப்போச்சு, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வைப்போன்னு கஷ்டப்பட்டு எல்லாரும் பேசி அவரோட மனசை மாற்றி ஊரில் நம்ம சொந்தக்கார பொண்ணுன்னு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினோம். அந்த பொண்ணும் காலையிலேருந்து நல்லா தான் சிரித்து சந்தோஷமாக ரெடி ஆகிச்சு. இவரோட சம்சாரம் பொன் ஜாதிட புடவையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிடுச்சுமா. மேடை கூப்பிடுற நேரத்தில் தான் முடியல, என்னால் இதை ஏற்றுக்க முடியலைன்னு கையை விரிச்சிருச்சு அப்படின்னு அழ தொடங்கினாங்க. பாமினிக்கு ஐயோ, நம்ம வாழ்க்கையில் தான் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு நாங்கள் நினச்சா, ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையில் யோசிக்கக்குள்ள என்னதெல்லாம் பிரச்சனை நடக்குது இல்லையா அப்படின்னு நினச்சா. அது பூரா அந்த மனசி
ஒரு 2 நிமிஷம் அப்படியே கேவலும் விம்மலுமாக இருந்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு பாமினிக்கிட்ட கேட்குறேன், நீ யாரும்மா, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பாமினி தன்னோட வரலாறை சொல்ல தொடங்குறா. நான் இன்னார் வீட்டு பொண்ணு, இந்த ஊரில் இருக்கிறேன், இப்படி தான் என்னோட குடும்ப நிலைமை, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாமைக்கு முடிவெடுத்தேன் அம்மா. காசு தான் பிரச்சனை, முதலாளி தான் இவர் பேரை சொல்லி அனுப்பினார், ஆனால் அவர் இருக்கிற மனநிலைமையில் என்னால் இதை பேச முடியாது, நான் போயிட்டு நாளைக்கு நரண்டிக்கு வர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி பாமினி போக முயற்சிக்கிறா. அந்த அம்மா பாமினி கையை இறுக்கி பிடிச்சிக்குது. நீ சொல்லும் போதே உன்னோட குடும்பத்து மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன்னு விளங்குதுமா, குடும்பத்துக்காக மட்டும்தான் இந்த முடிவு எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறா. உள்ளே போய் யாரோ 2-3 பொம்பளையோட ஏதோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து பாமினியை காட்டுறா. இன்னார் தானா, மின்னார் வேலை தான் செய்யுது இந்த பொண்ணு, இத்தனை வயசு, இப்படி வெளிநாட்டுக்கு போப்பாக்கு தான் பாருங்கள் அப்படின்னு அந்த பொங்கலுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. பாமினிக்கு ஒன்றும் புரியலை. பாமினியை கைக்கிட்டால் பிடிச்சி நெடுக அந்த சோஃபா கிட்ட இருக்கிற அக்கா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் பேர் என்னமோ சாவித்ரி. சாவித்ரி, இந்த பாப்பா தம்பியை சந்திக்க வந்துச்சான், இப்படி தான் பிரச்சனை பாரு அப்படின்னு என்னமோ ஒரு கண்ணால் ஒரு சாடை காட்டினாங்க. சாவித்ரி மனசில் என்ன நினச்சாவோ தெரியல. எழுந்து பாமினியை கட்டி அணைத்து கொண்டாள். நேராக அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்த்து ஏதோ மிச்ச நேரம் பேசினாங்க. பாமினியும் சில சந்தர்ப்பங்களில் அதிர்ச்சியாகினா, சில சந்தர்ப்பங்களில் அமைதியாகினா, சில சந்தர்ப்பங்களில் ஏதோ பதிலும் பேசினா. கடைசியாக சாவித்ரி அவளோட முடிவை பாமினிக்கு சொன்னான். நீங்கள் என் தம்பியோட வாழ்க்கையில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், என் தம்பியோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீயும் குடும்பத்துக்காக கண்காணாத தேசம் போய்ட்டு உழைக்கணும்னு நினைக்கக்கொள்ள ஓண்ட அம்மா அப்பா மேலேயும் ஓண்ட சகோதரங்கள் மேலேயும் வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. இது மாதிரி ஒரு பாசமான புள்ள தான் நம்மளுக்கும் தேவை. இப்போ தானே இந்த பிள்ளையும் அம்மா மாதிரியே பார்த்துக்க முடியும். உன் பிரச்சனை எல்லாத்தையும் என் தம்பி அவன் பிரச்சனையாக நினச்சி சரி பண்ணிடுவான். உனக்கு என்ன தேவை? உன் அம்மா அப்பா கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும், உன்னோட தம்பி தங்கச்சி நல்லா படிக்கணும், வேலை செய்யணும், இவ்வளோ தானே. இதை எங்களால் செய்ய முடியுமே. இன்றைக்கி கடவுளாக பார்த்து ஒன்று எங்களுக்கு அனுப்பி வச்சுக்கிறான்னு நினச்சிக்க பாமினி. நீ யார், இவர் என்ன படிச்சிருக்க, யார் என்ன குளம் கோத்திரம் எதுவுமே எனக்கு தேவையில்லையே. மனிதாபிமானம் தானே முக்கியம். இன்றைக்கி என் தம்பி 2வது முறையாக உடஞ்சி போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அதிலேருந்து நீ மட்டும்தான் எங்களை காப்பாற்றலும். இந்த முறையும் அவனோட லைஃப்பில் அவன் தோத்துட்டான்னு சொன்னால் தோக்க போகிறது உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் தான், அதே மாதிரி தம்பியோட வாழ்க்கையும் தான். ஸோ நல்ல முடிவாக சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாமினியும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி அமைதியாக யோசிக்கிறா. அவளோட வாழ்க்கையை அவள் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா. அவள் பிறந்தது, வளர்ந்தது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அம்மா அப்பாவோட நிலைமை, அப்பாவோட உடம்பு நிலைமை, தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை, தம்பி படிக்க வேண்டியது, தங்கச்சி படிக்க வேண்டியது, அவளுக்கு கல்யாணம் காட்சின்றதெல்லாம் அவள் எப்பயுமே நினச்சி பார்த்ததே இல்லை. எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போயிட்டு யார்கிட்டயோ வேலை செஞ்சு உழைச்சி அம்மா அப்பாவுக்கு காசு மட்டும் அனுப்பினா அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்கன்னு நான் எப்படி நினைக்கிறது? அதனால் நான் என்னை முடிவை மாற்றிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் முடிவை ஏற்றுக்கிறான். அடுத்த நிமிஷமே பாமினி ஒரு மணப்பெண்ணானாள். அலங்கரிக்கப்பட்டாள், பூச்சூடப்பட்டாள், நகை அணிவிக்கப்பட்டாள். அந்த 5 வயது பிள்ளைக்கு அம்மாவானாள். அந்த ஒரு புதிய நபருக்கு உடனடியாக மனைவி ஆனாள். மேடை ஏறி தாலி கட்டும் முன் ஒரு நிமிஷம் அம்மா அப்பாவை யோசிச்சு பார்த்தா, இந்த விஷயத்தை அம்மா அப்பா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு. நான் வெளிநாட்டுக்கு போகிறதையும் நானே நினச்சி தானே முடிவெடுத்தேன். இதுவும் வேண்ட வாழ்க்கை தானே, அவங்களுக்காக தானே நான் எல்லாருமே செய்கிறேன், என்னை விளங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புதிய நபருக்கு அவளோட கழுத்தை நீட்டினான். திருமணம் இனிதே நடைபெற்றது. Like, comment, and subscribe.